மீன ராசிக்காரர்களுக்கு மலை மேல் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கிட்ட தான் போய் உட்காரணும். ஏன்னா இந்த இது மீன ராசிக்காரங்க அது பிறவி கடன்ங்க. மோட்ச விட மீனம் தான். நான் சொன்ன மாதிரி மீன ராசிக்காரங்க கடனே வாங்க மாட்டாங்க. ஆனா ஒன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா லைஃப் ஃபுல்லா அதுலயே இருக்க வச்சிரும். அதனால தான் நான் அடிக்கடி என் கிளைண்ட்ட சொல்லுவேன், மீன ராசிக்காரங்க தயவு செஞ்சு கிரெடிட் கார்டு பயன்படுத்தாதீங்க. ஒரு தடவை கிரெடிட் கார்டை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அதுலயே இயங்குற மாதிரி நான் போய் கொண்டு வந்து விட்டுரும். ஓகே, அதுல மாட்டிக்குவாங்க. கண்டிப்பா அதுல பாயிண்ட்ஸ் இருக்கு, அதுல அது இருக்கு. மீன்ஸ் ஒண்ணுமே இல்லைங்க. நிறைய மீனராசிக்காரங்க எடுத்து பாருங்களேன். நீங்க ஆமான்னு சொன்னாலும் இல்லைன்னு சொல்லணும், உண்மை அதுதான். வீட்டு மளிகை சாமான கூட கிரெடிட் கார்டுல வாங்குவாங்க. ஓகே, ஏன்னா அதுல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இது அதாவது மீனராசி எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி நூதனமா யோசிக்க இல்லையா? மீனராசிக்காரங்க கிரெடிட் கார்டை பயன்படுத்தாம இருப்பது அவங்க வாழ்வியலுக்கு நல்லது. நீங்க வேணா ஒரு அனலைஸ் பண்ணிட்டு எடுத்து பார்க்கலாம். நீங்க கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது, கிரெடிட் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கடனே இல்லாத, அதாவது பட்ஜெட்ல துண்டே விழாமலாம் இருந்திருக்கும். இப்பயும் வருமானம் வரும். ஆனா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பட்ஜெட் பிரச்சனை இருக்கும். ரொம்ப கிரெடிட் கார்டு பயன்படுத்த வீட்டுல இருக்கவங்களுடைய உடல்நிலைக்கு பிரச்சனை வரும். நான் அதை அடிக்கடி சொல்லுவேன், கிரெடிட் கார்டை மட்டும் யாருமே பயன்படுத்தாதீர்கள். தங்கம் வாங்கும்போது கூட கிரெடிட் கார்டில் வாங்காதீங்க. உங்களுக்கு தங்கம் சேராது. நீங்க கொண்டு போய் அடமானம் வச்சிருவீங்க, நடக்கும் அது. கிரெடிட் கார்டில் தங்கம் வாங்கவே கூடாது. வாங்கினீங்கன்னா நீங்க கொண்டு போய் அடமானம் தான் வைப்பீங்களே தவிர அது ஏன்னா கடன்ல வாங்குறது கடன்ல தான் போகும். இது யாருமே வாங்கக்கூடாது. கிரெடிட் கார்டில் தயவு செஞ்சு கடனே வாங்க. மேக்ஸிமம் கிரெடிட் கார்டு வாங்காம இருக்கிறது நல்ல விஷயம். கண்டிப்பா நீங்க அது ஒரு என்ன சொல்றது, ஒரு அடையாளமாக நீங்க காட்டுறீங்க, அடையாளமா ஒரு விஷயம் பண்றீங்க, இல்ல அதுல பாயிண்ட்ஸ் வருது அப்படின்றதுக்காடி வாழ்நாள் ஃபுல்லா நம்ம கடன்ல உட்காந்துருக்க முடியாது. கண்டிப்பா அது பேரே கடன் அட்டை தான். நம்ம இங்கிலீஷ்ல நாசுக்கா சொல்லியிருக்கோம். நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா கடன்காரனா உட்கார வைக்கிறது ஒரு அட்டையை கொடுத்து ஒரு நேம் போர்டை கொடுத்துருக்கான். நம்ம அதை வாங்கி வச்சுட்டு நம்ம ஸ்டைலா எடுத்துட்டு இருக்கோம். பட் மீனராசிக்காரங்க கிரெடிட் கார்டு பயன்படுத்தாம இருப்பது அவங்களுடைய வாழ்வியலுக்கு நல்லது. அப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் சொல்றேன், உச்சி பிள்ளையார் கோவில்ல போய் உட்காந்து, இல்ல மலை மேல் இருக்கக்கூடிய பிள்ளையார் அவரை போய் உட்காந்து பார்த்துட்டு அவர் மடியில ₹1 வச்சுட்டு கடன் அடைகிறதுக்காக ஒரு முகாந்திரங்களை அவர்கள் செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக அவர்களுக்கு கடன் அடைவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. அப்படி எனக்கு அங்கெல்லாம் போக முடியல அப்படின்னா முருகன் கோவில் இருக்கக்கூடிய பிள்ளையார் எடுத்து, உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது முருகன் கோவில் இருக்கும், அங்க பிள்ளையார் இருப்பார். அந்த பிள்ளையார்ட்ட போயிட்டு ₹1 எடுத்து வச்சுட்டு அவரோட கால் கீழ ₹1 வச்சுட்டு நான் கடன் அடைக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்றேன், நீ என் கூட இருந்து அந்த விக்னங்கள்லாம் சரி பண்ணும், தடையே வராம பாத்துக்கணும்னு சொல்லிடலாம் ஒரு விஷயம். அப்படி இல்லாட்டி ரொம்ப சீக்ரெட் என்னன்னா, திருவண்ணாமலையில இருக்க கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய செந்தூர விநாயகர்னு ஒரு விநாயகர், யாருக்கும் தெரியாது, பார்க்கக்கூடிய செந்தூர மாதிரி இருப்பாரு. அவர்கிட்ட போய் உட்காந்து ஒரு முறையீடு பண்ணிட்டு வந்து அவருக்கு எப்படி நீங்க அனுமனுக்கு ராமஜெயம்லாம் எழுதி போடுறீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா, உங்க நேரம் நல்லா இருந்துச்சுன்னா எத்தனை கோடியோ இல்லை எத்தனை லட்சமோ எத்தனை ஆயிரமோ கடன் இருக்கோ அதை எழுதி பேப்பர்ல அதை செந்தூர விநாயகருக்கு ஒரு மாலை போட்டு வந்து பாருங்க, 20 நாள்ல கடன் அடைஞ்சிரும்.